Hello and welcome to our channel kannan. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா weight loss without exercise. அதுக்காக என்னுடைய அட்வைஸ் எக்ஸசைஸ் பண்ணாதீங்க அப்படின்றது இல்லை. இப்போ சில பேருக்கு எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி முடியாமல் இருக்கலாம், ஏதாவது ஒரு ரீசன்னால பண்ண முடியாமல் இருக்கலாம். பட் எக்ஸசைஸ் பண்ணலனாலும் உங்களால் வெயிட் லாஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நார்மலி ஒரு அடல்ட்டுக்கு 1600 கேலரிஸ்லேருந்து 3000 கேலரிஸ் வரைக்கும் ரேஞ்ச், ஃபுல் ரேஞ்ச். ஓகே, அதனால் எல்லாருமே 3000 கேலரிஸ் சாப்பிட்லாம் இல்லையா? உங்களுடைய டே எப்படி போகுது, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் ரொம்ப ஹெவியாக ஒர்க் பண்ணுவாங்க, வெயிட் தூக்குறது, ஹெவி மெட்டல்ஸ் ஹேண்டில் பண்ணுறது, நிறைய எனர்ஜி தேவைப்படும் அவங்களுக்கு. அவங்க அந்த ஹையர் எண்ட் சாப்பிட்லாம். பட் ஒரு நார்மலாக ஒரு ஆஃபீஸ் கோவர் இல்லை நார்மலி ஒரு கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறவங்களுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படாது. பட் ஸ்டில் உங்களுடைய பிரெயின் ஒரு சர்டன் பர்சன்டேஜ், ஒரு 20% யூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் உங்களோட பாடி மெட்டபாலிசம் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுது. நீங்கள் மூச்சு விடுறது, தூங்குறது, நடக்கிறது எல்லாத்துக்குமே கேலரிஸ் தேவை. ஸோ இதில் என்னென்னா உங்களுடைய ஒரு டே எவ்வளோ கேலரிஸ் கன்சியூம் பண்ணுறீங்க, அந்த பாயிண்ட்டு வெரி இம்பார்ட்டண்ட். அதை அஃப்கோர்ஸ் இது ரொம்ப அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ண முடியாது தான். பட் இருந்தாலும் நம்ம நார்மலாக என்ன சாப்பிட்றோம் அது நமக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கா, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிட்றது காலையில் டிஃபன் சாப்பிட்றீங்க, மதியானம் சாப்பிட்றதுக்குள்ளார உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா, எவ்ரி டைம் நீங்கள் பசிக்க சாப்பிட்றீங்கன்னா ஆல்மோஸ்ட் யூஆர் வித்தின் யுவர் கேலரி லிமிட் அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லலாம். ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட். என்னோட லாஸ்ட் வீடியோலேயும் நான் பிரேக்ஃபாஸ்ட் பற்றி சொல்லியிருந்தேன். அது பர்டிகுலர்லி பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாதீங்கன்ற பாயிண்ட். இதில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக எது நம்ம எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ காலையில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியான விஷயம் நம்ம டைஜஷனுக்கு கொடுக்கக்கூடாது, ஈஸி டைஜஷன் கொடுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்கிறது, இன்னும் ரொம்ப டீட்டெயில்டாக இன்டெப்த்தாக பார்த்தோம்னா, காலையில் சமைக்காத உணவு சாப்பிட்டிங்கன்னா, அதை சமைக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி விஷயம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது இந்த முளை விட்ட பயிர், அந்த பச்சை பயிர் இருக்கு இல்லையா, நைட்டில் ஈரப்படுத்தி அந்த துணியில் கட்டி ஒரு மாதிரி வச்சுட்டு காலையில் பார்த்திங்கன்னா முளை விட்டுருக்கோம், அந்த பச்சை பயிர் அப்படியே சாப்பிட்டுட்டிங்கன்னா ரொம்ப 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 நல்லது. அதே மாதிரி சர்க்கரை வள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது அஃப்கோர்ஸ் வேக வைப்பீங்க, அதை வேக வச்சுட்டு அதில் வெல்லம் கலந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி பெஸ்ட்டு ஃபுட்டு நம்ம ஊர் ஃபுட்டு இட்லி. கார்போஹைட்ரேட் வெரி வெரி ஈஸி ஃபார் டைஜஷன். காலையில் சாப்பிட்றதுக்கு அது நீங்கள் இட்லி அட்வைசபிள். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், புதுசாக எதுவும் இல்லை. பட் இட்லியோடு சேர்ந்து நீங்கள் வடை எக்ஸ்ட்ரா அது இதுன்னு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெவியாகிடும். ஸோ காலையில் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணி இமீடியட்டாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ எனர்ஜி கொடுக்குற ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு நல்லது. முடிஞ்ச வரைக்கும் அது சமைக்காமல் இருந்தால், அதாவது ரொம்ப நிறைய குக் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இன்டெப்த் குக்கிங் இல்லாத மாதிரி, டீப் ஃப்ரைடு இல்லாத மாதிரி காலையில் இருந்தால் பெஸ்ட். வேக வச்சது அந்த மாதிரி எப்படி என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். பட் எவ்வளோங்கிறது பிக் கொஸ்டின் இல்லையா? ஸோ இப்போ உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி உங்களோட கேலரி ரெக்குவயர்மெண்ட்டோடைய கம்மியாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக வெயிட் லாஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், உங்களுடைய உடம்புக்கு உங்களை பர்டிகுலராக எடுத்துக்கோங்க, உங்களுக்கு 2000 கேலரிஸ் தேவைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சப்போஸ் 1600 கேலரிஸ் தான் சாப்பிட்றீங்க அப்படின்னா, மிச்சம் இருக்கிற 400 கேலரிஸ் உங்களோட பாடியில் ஏற்கனவே ஸ்டோர் ஆன ஃபேட், ஃபஸ்ட்டு பெல்லி ஃபேட் யூஸ் ஆகும், அந்த மாதிரி ஃபேட் ஆர் அதர் பார்ட்ஸில் இருக்கிறது யூஸ் ஆகும். ஸோ அது யூஸ் ஆகும்போது உங்களுக்கு கன்ஃபார்மாக வெயிட் லாஸ் இருக்கும். ஓகே, தட் இஸ் ஒன் வே ஆஃப் வெயிட் லாஸ். படிப்படியாக நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் நார்மலி ஒரு 4 இட்லி சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் நீங்கள் 3 இட்லி சாப்பிட்டிங்கன்னா, நார்மலாக ஒரு 4 இட்லி சாப்பிடும்போது உங்களுக்கு லன்ச் டைம் ஒரு வேளை 1 மணியோ 2 மணியோ இருந்தால் உங்களுக்கு பசி எடுக்காமல் கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் 3 இட்லி சாப்பிடும், 1 இட்லி கம்மியாக சாப்பிடும்போது உங்களுக்கு கன்ஃபார்மாக பசி எடுக்குது. இது ஜஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் தான், நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். சப்போஸ் நீங்கள் உங்களுடைய ரெகுலர் சாப்பாடுலேயே உங்களுக்கு பசி எடுக்குதுன்னா அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே, இங்கே பசியே எடுக்கலை அப்படின்னா யூ ஆர் ஓவர் ஈட்டிங், அது வந்து கன்ஃபார்ம். ஆர் நீங்கள் சாப்பிட்ட விஷயம் சரியாக டைஜஸ்ட் ஆகலை. ஸோ ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி, ஏன்னா இந்த பீரியட் வந்து ரொம்ப கம்மி இல்லையா. ஸோ சாப்பிட்டுட்டு அஃப்கோர்ஸ் நிறைய ஒர்க் பண்ணுவீங்களான்னு தெரியல. ஸோ அந்த டைமில் உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் டு லஞ்ச் அந்த டைமுக்குள்ளார உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகி பசி எடுக்குது, பசி எடுத்து நீங்கள் லஞ்சை சாப்பிட்றீங்கன்னா தட் இஸ் த பெஸ்ட் திங் தட் கேன் ஹேப்பன். அந்த மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய லைஃப்பை வச்சுக்கணும். அப்போது மதியம் லஞ்ச் வந்து அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து சவுத் இண்டியன் ஃபுட் இருக்குது, உங்களுக்கு என்ன பிரியமோ அதை சாப்பிட்லாம். ஸ்லைட்லி லிட்டில் உங்களை ஆசைக்கு வேணும்னா கூட மதியம் வந்து நீங்கள் அதை காமிக்கலாம், நாட் இன் த மார்னிங். ஸோ மதியம் உங்களால் எவ்வளோ முடியுமோ சாப்பிட்டுக்கோங்க, அதை பற்றி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வேணாம். ஏன்னா மனுஷனாக பிறந்துட்டோம், சாப்பிடணுன்னு ஆசை இருக்குன்னும் போது ஆஃப்டர்நூன் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்டுக்கோங்க. ஓகே, ஆனால் ஏன் அப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட் மீலுக்கு வருவேண்ணா. ஸோ மதியம் என்ன சாப்பிடணும்னு பெரிய அட்வைஸ்லாம் எதுவும் இல்லை, நீங்கள் எது வேணுமோ சாப்பிட்டுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் இல்லாமல் நிறைய வந்து ஃபைபர் ரிச் வெஜிடபிள்ஸ் இருந்துச்சுன்னா பெட்டர். ஏன்னா ஃபைபருங்கிறது உங்களுக்கு வந்து குடலில் அதை கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. அதனால் வாட்டரையும் ஃபைபரையும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நமக்கு வந்து இந்த கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, ப்ரோட்டீன் இந்த விஷயம்லாம் இருக்குது, அதை தாண்டி ஒரு விஷயந்தான் இந்த ஃபைபருங்கிறது. ஸோ இந்த ஃபைபரும் வாட்டரும் உங்களுடைய கட் ஹெல்த், இங்கே குடலுடைய ஹெல்த்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அதை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க, அதை எப்போவுமே மைண்ட்ஃபுல்லாக வச்சுக்கோங்க, மைண்டில் வச்சு கான்ஷியஸாக இருந்துக்கிறது பெட்டர். ஃபைபர் வச்சு என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதை அப்பப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ வெஜிடபிள்ஸில் பேசிக்கலி நிறைய ஃபைபர் இருக்குது. நான் ஒரு வீடியோ கூட கவர் பண்ணேன், இசப்காலில் ஃபைபர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கவங்க இசப்கால் எடுத்துக்கலாம். ரைட். ஸோ லஞ்ச் முடிஞ்சிருச்சு, கரெக்ட். ஸோ காலையில் சாப்பிட்டீங்க, பசி எடுத்துச்சு, லஞ்ச் சாப்பிட்டீங்க, அதுக்கப்புறம் அது டைஜஸ்ட் ஆகுது. ரைட். ஈவினிங் எப்போ சாப்பிட்றது, இங்கே தாங்க பெரிய பெரிய கொஸ்டின் வருது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஈவினிங் வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு 3 மணி 4 மணிக்கு வந்து டீ குடிக்கிறோம், ப்ளஸ் ஏதாச்சும் சாப்பிட்றோம். அது வந்து கன்ஃபார்மாக வந்து அந்த டின்னருடைய பசியை டேமேஜ் பண்ணிடுது. மோஸ்ட் ப்ராபப்ளி ஈவினிங்கில் நமக்கு பசி எடுக்கிறதில்ல. ஸோ பசி எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து மதியம் கம்மியாக சாப்பிட்டிங்கன்னா கன்ஃபார்மாக பசி எடுக்கும். ஆனால் இங்கே ட்ரிக் என்னென்னா, ஈவினிங் 7 o'clock சாப்பிட்ருங்க. இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு டிஃபிகல்ட்டான விஷயமா தெரியலாம். பட் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ 7 o'clock ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய டின்னரை க்ளோஸ் பண்ணிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் அது கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பெட்டர். நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம், லஞ்ச் கொஞ்சம் ஹெவின்னு பார்த்தோம், டின்னர் கொஞ்சம் லைட்டாக இருக்கிறது பெட்டர். அதில் 7 o'clock க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா, இப்போது நீங்கள் 7 o'clock க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த விதமான ஃபுட்டும் எடுத்துக்காமல் தண்ணி மட்டும் குடித்து ஒரு 12 to 14 hours அந்த ஃபாஸ்டிங்கை மெயின்டைன் பண்ணிவிட்டு காலையில் திருப்பியும் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்திங்கன்னா அதுதாங்க உங்களுக்கு ரகசியம். அதுதான் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் டயட்டிங்லேயே வந்து உங்களுடைய ஆவரேஜ் கலரியிலேருந்து கம்மியாக கன்சியூம் பண்ணி உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ரைட். ஸோ இது வந்து இனிஷியலி ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து மண்டே டியூஸ்டேலாம் பண்ணுறேன், தேர்ஸ்டே அன்றைக்கி வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்துடுச்சு, அன்றைக்கி போகும்போது என்னால் வந்து அதை அவாய்ட் பண்ண முடியல. அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம வந்து 7 மணிக்குள்ளே சாப்பாடு கொடுங்க சொல்ல முடியாது. ஸோ இட்ஸ் அன் அக்கேஷன், அதை வந்து அவாய்ட் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் எடுத்துக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஆவரேஜாக இந்த டைமிங்கை மெயின்டைன் பண்ணிவிட்டு 7 o'clock நான் வந்து சாப்பிட்ருவேன் அப்படிங்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள், ஆவரேஜ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு நாள் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க, அவங்களோட சேர்ந்து ஒரு பஜ்ஜி சாப்பிட்ருப்பீங்க, ஏதோ ஒன்று சாப்பிட்ருப்பீங்க. அது வந்து ஒரு 5 மணிக்கோ இல்லை 6 மணிக்கோ நடந்திருக்கும். ஸோ 6 மணிக்கு நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதோட க்ளோஸ் பண்ணிடுங்க, முடிஞ்சு போச்சு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், பஜ்ஜிலாம் சாப்பிட்டு நைட்டெல்லாம் பசி எடுக்கவே எடுக்காது. அது சாப்பிட்டிங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுங்க. சம்டைம்ஸ் 7 o'clock, சம்டைம்ஸ் ஒரு 1/2 hour லேட் ஆகும், 7:30. ஸோ இது கான்ஷியஸாக வச்சுக்கோங்க. ஏன்னா சாப்பிட்டுட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் டைஜஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா தட் இஸ் த பெஸ்ட் திங் தட் கேன் ஹேப்பன். பட் நம்ம என்ன பண்ணுறோன்னு யோசிச்சு பாருங்கள். சம்டைம்ஸ் 8 மணிக்கு 8:30 மணிக்கு 9 மணிக்கு நம்ம பிரியாணி சாப்பிட்றோங்க.
நைட்டு 9 மணிக்கு பிரியாணி சாப்பிட்டுட்டு அந்த எனர்ஜியோ அது டைஜஸ்ட் ஆகிறதுன்றது ஒரு பாயிண்ட்டு, இப்படியோ டைஜஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கணும். அந்த எனர்ஜியை நம்ம எங்கே போய் ஸ்பெண்ட் பண்ணுறோம்? நைட்டு ஒரு 4 கிலோமீட்டர் நடக்கிறோமா, இல்லை ஓடுறோமா, இல்லை ஏதாவது வேலை செய்கிறோமா? சாப்பிட்டுட்டு படுத்துடுறோம். தட் இஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸ் திங் தட் வி ஆர் டூயிங் ஃபார் அவர் பாடி. இதில் வந்து எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஓகே, இதில் என்ன பியூட்டின்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் சன் இருக்குது. ஓகே, பிரைட்னஸ் இருக்குது, சூடு இருக்குது. ஒரு ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகணும்னா சூடு வேணும். ஸோ உங்களோட நேச்சுரலாகவே ஒரு என்விரான்மெண்ட் வந்து சூடு க்ரியேட் பண்ணி கொடுக்குதுன்னும் போது அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் ஆஃப்டர் 6 ஆஃப்டர் 7 வந்து சன் இல்லை, அந்த சூடு வந்து நேச்சுரலாக உங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல, பாடி ஹீட் தான் உங்களுக்கு. ஸோ அதனால தான் 7 o'clock உங்களுடைய டின்னரை க்ளோஸ் பண்ணிடணும். இந்த சீக்கிரமாக சாப்பிட்றதுங்கிறது நம்ம டாக்டர் பால் வந்து அடிக்கடி சொல்கிற விஷயம். ஸோ அஃப்கோர்ஸ் அவரை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஹியூமரஸ் பார்ட்டாக கம்பைன் பண்ணி சொல்லுவார். ஸோ அவர் சொன்னாருன்றதுக்கப்புறம் வந்து உடனே நான் வந்து அவர் சொன்னார் உடனே இவர் சொல்கிறாரு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற விஷயம்லாம். இப்போ அவர் சொன்னதை நான் எனக்கு அப்படியே அப்ளை பண்ணி ஆல்மோஸ்ட் லைக் 1.5 months அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு என்ன நடந்திருக்கு, என்ன சேஞ்சஸ்லாம் நடந்திருக்குன்னு பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து இட் ரியலி ஒர்க்ஸ். ஓகே, இது வந்து சீக்கிரம் சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப நாளாக நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் when you apply, ஏன்னா நிறைய விஷயம் நம்ம வந்து காது கொடுத்து கேட்குறோம், இவங்க நல்லா சொல்கிறாங்களே, இவங்க நல்லா பண்ணுறாங்களே, அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறோம், அவங்கள வந்து இதுதான் சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறோம். பட் எப்போவுமே நம்ம அப்ளை பண்ணுறதே இல்லை. நம்ம அப்ளை பண்ணும்போது மட்டும்தான் வந்து நமக்கு பெனிஃபிட்ஸ் தெரியும். அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அதை அப்ளை பண்ணுறவங்கிறது கஷ்டம் தான், எல்லாருமே பண்ண முடியாது. அதை பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம் நான் எனக்கு அப்ளை பண்ணி அதை தான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து சும்மா ஏதோ என்ன சொல்கிறது, இதுக்கு குவாலிஃபைட் சர்டிஃபைட் அப்படின்லாம் எதிர்பார்ப்பாங்க. பட் சர்டிஃபைடுங்கிறத விட எக்ஸ்பீரியன்ஸ்டுங்கிறது இட் கேரிஸ் மோர் வேல்யூ இல்லையா? ஸோ எனக்கு நான் அப்ளை பண்ணி இப்போ நான் 7 o'clock சாப்பிட்றதுங்கிறது நான் ரொம்ப நாள் அப்ளை பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறனால. ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து ப்ளோட்டிங் இருக்குது, கேஸ்ட்ரிக் இருக்குது, டைஜஷன் இஷ்யூஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கான்ஸ்டிபேஷன் இருக்குது, இந்த மாதிரி விஷயம் இருக்கலாம், கன்ஃபார்மாக இதெல்லாம் வந்து பெட்டர் ஆகும் இந்த நான் சொன்ன இந்த மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணிங்கன்னா. 7 o'clockன்றது டாக்டர் பால் சொன்னது. பட் பிரேக்ஃபாஸ்ட் மெத்தடாலஜி, லன்ச் மெத்தடாலஜி, எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது இது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆவரேஜ் கலோரிஸ் வர்சஸ் வாட் யூ கன்சூம்ங்கிறது லெஸ் ஆகுது. ஆஃப்டர் 7 நோ ஃபுட். 7 o'clock சாப்பிட்ருங்க, அதுக்கப்புறம் ஃபுட்டு கிடையாது, தண்ணி குடிச்சிக்கலாம். தண்ணி எவ்வளோ வேணால் குடிச்சிக்கோங்க. அதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப லேட்டாக குடிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்லீப்பை டிஸ்டர்ப் பண்ணுன்றதுனால தண்ணி எடுத்துக்கலாம், பட் நாட் மச். பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக பாடியில் சேஞ்சஸ் பார்ப்பீங்க. இது நான் ஃபாலோ பண்ணேன், எனக்கு நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு, பாசிட்டிவ் பெனிஃபிட்ஸ் நிறையா வந்துச்சு. ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருந்தால் கன்ஃபார்மாக எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Thank you.